ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்தான். ஃபேமிலி இல்லை, ஃப்ரீடம் இல்லை, ஹோப் கூட இல்லை. ஆனால் அவன் தான் உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் மேன் ஆனான். இது எப்படி பாசிபிள்? லைஃப் அவனை டெஸ்ட்ராய் பண்ண முயற்சிச்சு, ஆனால் அவன் லைஃப்பை செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணான். இன்றைக்கி நீ அன்ஹாப்பியாக இருக்கியா? இந்த வீடியோ முழுமையாக பாரு. உன் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஹாப்பினஸ் வெளியே கிடைக்காது, அது ஒரு டெசிஷன். இந்த கதையை முழுசாக கேளு. நீயே உன் வாழ்க்கையை மாற்றுவாய். ஒரு மனிதன் அவனிடம் இருந்த எல்லாத்தையும் இழந்தான். அவனுடைய ஃபேமிலி, ஃப்ரீடம், ஐடென்டிட்டி. ஆனால் அவன் உலகத்திலே ஹாப்பியஸ்ட் மேன் ஆனான். இது ஒரு கதையாக நினைக்காத, இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மை. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் ஹாப்பினஸ் என்னன்னு நீ உண்மையாக புரிஞ்சுக்குவ. நம்ம எல்லோரும் ஹாப்பினஸ்ஸை தேடுறோம். மணியில், ரிலேஷன்ஷிப்பில், சக்ஸஸில். ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சால் ஷாக் ஆகுவீங்க. ஹாப்பினஸ் வெளியே இல்லை, அது உன் மனசில் தான் இருக்குது. இந்த உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா? எடி ஜக்கு. இந்த எடி ஜக்கு ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நாசி காலத்தில் வாழ்ந்தவர், கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நிறைய டார்ச்சர், ஹங்கர், ஃபியர் இப்படி இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவர் ஃபேமிலியை முழுவதும் இழந்தார். நீயும் நானும் இமேஜின் கூட பண்ண முடியாத பெயினில் இருந்தார். அந்த நேரத்தில் 2 வழிகள் இருந்துச்சு. ஒன்று, லைஃப்பை ஹேட் பண்ணலாம். ரெண்டாவது, இல்லைன்னா லைஃப்பை அப்ரிஷியேட் பண்ணலாம். அவர் சூஸ் பண்ணது என்ன தெரியுமா? 2வது ஆப்ஷன் தான். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ். ஒரு பவர்ஃபுல் லைஃப் லெசன்ஸாக ஒரு 5 லெசன் அவர் சொல்கிறார். அதில் லெசன் 1 என்னென்னா, கிராட்டிடியூட். நீ என்ன கிடைக்கலன்னு நினைக்காத, உன்னிடம் இருக்கிறத நினை. ஹெல்த்து, லைஃப், ஸ்மால் மொமெண்ட்ஸ், இதெல்லாம் நீ உன்னிடம் இருக்கிறத நினைக்கணும். லெசன் 2 என்ன சொல்கிறேன்னா, கைண்ட்னஸ் ஃப்ரீ. ஸ்மைல், ஹெல்ப், குட் வேர்ட்ஸ், இதுதான் உன்னை ஹாப்பியஸ்ட் ஆக்கும். லெசன் 3ல் நோ ஹேட். அவர் சொல்கிறது என்னென்னா, ஹேட் இஸ் எ டிசீஸ். ஹேட் பண்ணினா நீயே டெஸ்ட்ராய் ஆகிற. 4வது லெசனில் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு ட்ரெஷருக்கு ஈக்குவல். அப்போ ரிலேஷன்ஷிப் தான் ரியல் வெல்த்னு சொல்கிறார். கடைசியாக லெசன் 5ல் என்ன சொல்கிறேன்னா, லிவ் இன் ப்ரெசண்ட். பாஸ்ட்டு போகட்டும், ஃப்யூச்சர் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் ப்ரெசண்ட்டு தான் ரியல் கிஃப்ட்னு சொல்கிறார். அவர் சொன்ன ஒரு வரி, ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். நீயும் உன்னை கேள்வி கேளு, என்னிடம் என்ன இல்லை அல்லது என்ன இருக்குது? இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீ சேஞ்ச் ஆகணும். நெகட்டிவ் திங்கிஸ் விடு, கிராட்டிடியூடை ஸ்டார்ட் பண்ணு, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணு. லைஃப் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லை, நீ ஹாப்பியாக இருக்கணும். ஒரு டெசிஷன் போதும். இன்னையிலிருந்து நான் ஹாப்பியாக வாழுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வா. இந்த வீடியோ வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை புரிய வைக்கும். ஒரு மனிதனின் உண்மை கதை ஒரு மைண்ட் செட்டை மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.